जो आत्मवत् सर्वभूतेषु उसके बड़े बड़े ज्ञान परोसते रहते हैं, लेकिन हमें अपनों को उस आत्मा का अंश मानने को तैयार नहीं है, तो देश और दुनिया हमें माफ नहीं करेगी. தலித் மக்களை சுடாதீர்கள், என்னை சுடுங்கள். இந்தியா விடுதலை பெற்று 70 ஆண்டுகள் ஆனதை கொண்டாடி வரும் வேளையில் பிரதமர் மோடி ஆற்றிய உரைதான் இது. அனைவருக்கும் ஒரு வாக்கு என்ற அந்தஸ்தை சுதந்திரம் கொடுத்துள்ளது. ஆனால் ஒரே மதிப்பு என்பதை கொடுத்துள்ளதா என்கிற கேள்வியில் தொடங்குகிறது ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை தலித் மக்களின் மீழ்ச்சி, முன்னேற்றம் மற்றும் விடுதலை குறித்த விவாதம். கல்வி, பொருளாதாரம், அரசியல் என்று அனைத்து தளங்களிலும் ஒடுக்கப்பட்ட சேரிவாழ் மக்களின் வாழ்நிலையில் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்றாலும் தீண்டாமை கொடுமைகள், சாதிய வன்கொடுமைகள் வெவ்வேறு வடிவங்களில் இன்னும் நீட்சி பெற்றே வருகின்றன. அதனுடைய ஆழம் இன்னும் அதிகரித்திருப்பதாகவே உணர முடிகிறது. கொடூரம் நிறைந்ததாக, குரூரம் நிறைந்ததாக சாதியம் தன்னுடைய வன்மத்தை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருக்கிறது என்பது விடுதலைக்கு பின்னர் நாம் காணுகிற ஒரு அவலமாகும். விடுதலைக்கு முன்பு வெள்ளையர்கள் யாரோ அவர்கள் இங்குள்ள சாதி, தீண்டாமை போன்றவற்றை கணக்கில் கொள்ளவில்லை, வேடிக்கை பார்த்தார்கள். ஆனால் இந்தியர்கள் நாடாண்டு கொண்டிருக்கிற சூழலில் சாதியையும் மதத்தையும் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான கருவிகளாக மாற்றியிருக்கிறார்கள். சாதி வெறுப்பு, மத வெறுப்பு என்கிற வெறுப்பு அரசியலை முன்னிறுத்தி அரசியல் ஆதாயம் தேடுகிற அவலமும் இப்போது பெருகி இருக்கிறது. விடுதலைக்கு முன்பு இல்லாத ஒரு பெரும் தீங்கு, கேடு இப்போது உருவாகி இருக்கிறது, வளர்ந்திருக்கிறது என்பது வேதனைக்குரியதாகும். சமூக படிநிலையில் கீழ்த்தளத்தில் வைக்கப்பட்டுள்ள தலித் மக்களின் வாழ்வுச் சூழல் 70 ஆண்டுகால சுதந்திர நாட்டில் நினைத்த இலக்கை சிறிதளவேனும் அடையவில்லை என்கின்றனர் களப்பணியாளர்கள். இந்தியா விடுதலை பெற்று ஏறத்தாழ 70 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் இன்னமும் இந்தியாவில் தலித் மக்களினுடைய துயரங்கள் முடிந்த பாடில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு காரணம், இந்தியா என்பதே ஒரு சாதிய சமூகமாக இருக்கிறது. உலகம் முழுவதும் பாகுபாடுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கவே செய்கின்றன. ஆனால் அங்கே இருக்கிற பாகுபாடுகளெல்லாம் வர்க்க அடிப்படையிலானவை, பால் அடிப்படையிலானவை. ஆனால் இந்தியாவிலே தான் பிறப்பின் அடிப்படையிலான சாதியை கொண்டு ஏற்றத்தாழ்வுகள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சாதி அடுக்கில் மிக கீழாக இருக்கிறவர்கள், எல்லோராலும் ஒடுக்கப்படுகிறவர்கள் தலித் மக்கள்தான். தலித் மக்களின் சமூக விடுதலை என்பது நாட்டின் நிர்வாக விடுதலைக்கு முன்பிருந்தே தொடங்குகிறது. மகாத்மா ஜோதிராவ் பூலே, நாராயணகுரு, தந்தை பெரியார் என தலித் மக்களின் விடுதலைக்காக களமாடிய பல பெருந்தலைவர்களின் போராட்டம் தலித் மக்களின் விடுதலை குறித்த விவாதத்தை பெருமளவில் எழுப்பியிருக்கிறது. தலித் மக்கள் மீதும் கண்டிக்கின்றோம். தமிழக அரசே. ஆனால் நிலை என்பதோ இன்னும் வெகு தூரம் பயணித்து மாற்றப்பட வேண்டிய சூழலிலேயே இருக்கிறது. விடுதலைக்கு முன் உயர்சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்களுக்கான போராட்டத்தை முன்னெடுத்தனர். ஆனால் விடுதலைக்கு பின்னர் அந்த போராட்டம்
பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் இடையேயானதாக மாறியிருக்கிறது என்றும் இது கவனித்து விவாதித்து தீர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது என்கின்றனர் தலித் மக்களை பிரதானப்படுத்தும் அரசியல் கட்சி தலைவர்கள். இது ஒரு சாதிய சமூகம். இந்த சாதிய சமூகத்தில் ஒரு சாதிகளுக்கு எதிராக ஒரு பெரிய உரையாடல் நடந்தது. உயர் வகுப்பினருக்கு எதிராக, உயர் வகுப்பினர் அன்றைக்கு உயர்ந்த நிலையில் இருந்த ஒரு 3 முதல் 5% இருந்த மக்களுக்கு எதிராக ஏறக்குறைய ஒரு 60 முதல் 70% மக்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டெழுந்து தங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொண்டார்கள். அந்த இடைநிலை சாதி மக்கள் அதற்கு பிறகு தங்களுக்கு கீழே இருந்த சமூக அடுக்கில் தங்களுக்கும் கீழாக இருந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியல் சாதி மக்களுக்கு உரிமைகளை பிரித்து கொடுத்தார்களா, பொருளாதாரத்தை பிரித்து கொடுத்தார்களா என்றால் இல்லை. ஆனால் அதை நாம் பேச மறுக்கிறோம். பெரியாரின் பெயரால் இந்த மண்ணிலே ஒரு சாதியத்திற்கு எதிரான வாதம் முன்னெடுக்கப்பட்டது, உரையாடல் முன்னெடுக்கப்பட்டது, எல்லாம் உண்மைதான். பெரியாரியத்தின் பெயரால், சமூக நீதியின் பெயரால், திராவிட இயக்கங்களின் எழுச்சியால் இந்த மண்ணில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தது. ஒப்பீட்டளவில் இந்தியாவோடு ஒப்பிடுகிற பொழுது தமிழ் மண்ணில், இந்த தமிழ்நாட்டில் பெண்களுக்கும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மிகப்பெரிய அளவில் உரிமைகள் பெற்றுத்தரப்பட்டது. ஆனால் அப்படி பெற்றுத்தரப்பட்ட உரிமைகள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியல் சாதி மக்களை போய் சேர்ந்ததா என்றால் நிச்சயமாக இல்லை. நாம் நம்முடைய பெயர்களுக்கு பின்னால் இருந்த சாதிய அடையாளத்தை துறந்தோம். அப்படி துறந்ததனால் யார் என்ன சாதி என்கிற அடையாளம் இல்லாமல் போனது. ஆனால் பொதுவெளிக்குள் ஒரு ஒடுக்கப்பட்டவனை, ஒரு தாழ்த்தப்பட்டவனை, ஒரு பட்டியலின சாதியினரை நம்முடைய வழக்காறுகளில் நாம் எப்படி வைக்கிறோம்? நம்முடைய கோவில் திருவிழாக்களில் நாம் இடம் கொடுக்கிறோமா? இல்லை. உயர் சாதியினர் கடுமையாக ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருந்த பல கோவில்களில் இடைநிலை சாதியினர் 1913-14 வாக்கிலேயே தங்களுடைய உரிமைகளை பெற்றார்கள். 1930களில் உயர் சாதியினருடைய கட்டுப்பாட்டில் இருந்த பல கோவில்களில் இடைநிலை சாதியினருக்கான உரிமையும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாதியினருக்கான உரிமைகளும் பெற்றுத்தரப்பட்டது. ஆனால் இடைநிலை சாதியினருடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு கோவில்களில், நான் இங்கே குலதெய்வங்களை குறிப்பிடவில்லை என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். குலதெய்வங்கள் என்பது ஒவ்வொருவருக்குமானது, அது தனி. ஆனால் இடைநிலை சாதியினருக்கான கோவில்களில், அந்த பகுதிகளில் முக்கியமாக இருக்கக்கூடிய, எவ்வளவு இழுத்தும் தேர் சேரிக்குள் இன்னமும் வர மறுக்கிறது என்ற கவிஞனுடைய வரிகள் இன்றைக்கும் உண்மையாக இருக்கிறது என்பதுதான் நிதர்சனம். சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி நடைபெற்று இருக்கக்கூடிய ஆணவ கொலைகளில் தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களிடையேயான போராட்டம் மிக வெளிப்படையாகவே பதிவாகி உள்ளது என்கின்றனர் ஆய்வாளர்கள். தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 160 ஆணவ கொலைகள் நடந்துள்ளதாகவும் இதில் 90% தலித் மக்களே படுகொலைக்கு ஆளாகி உள்ளதாகவும் கூறுகின்றனர். நாடாளுமன்றத்தில் தலித் மக்கள் மீதான வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றொரு விவாதம் எழுந்தது. அந்த விவாதத்தின் பொழுது ஒவ்வொரு 16 நிமிடமும் தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நிகழ்த்தப்படுவதாக ஒரு புள்ளிவிவரம் அறிவிக்கிறது. இது உண்மை என்று சொன்னால் இதைவிட அதிகமாக, அதாவது அதிகாரப்பூர்வமாக அந்த மக்கள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய வன்கொடுமைகளின் எண்ணிக்கை என்பது 16 நிமிடத்திற்கு 1. 25 ஆண்டு காலம் அந்த மக்களுக்கு பாதுகாப்பளிப்பதற்காக ஒரு சட்டம் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு 16 நிமிடத்திற்கு ஒரு முறை நிகழ்த்தக்கூடிய வன்கொடுமை ஒன்றையாவது அந்த சட்டம் தடுத்திருக்கிறதா என்று சொன்னால் கிடையாது என்பதுதான் பதிலாக இருக்கிறது. அப்ப சட்டம் அவர்களுக்கு இருக்கிறது, சட்ட உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, பல்வேறு வகையான வாழ்வியலை பாதுகாப்பதற்கான உரிமைகள் இருந்தாலும் அந்த உரிமைக்கு, அந்த சட்டத்திற்கு இங்கே ஒரு சமூக அங்கீகாரம் இல்லை என்று சொன்னால் அந்த சட்டம் என்பது வெற்றுத்தாள். ஒரு சமூகத்தின் விடுதலை என்பது பல அடுக்குகளில் உள்ளது. ஆனால் அதில் மிக முக்கியமானது சமூக அந்தஸ்து குறித்த விடுதலையாகும். பெட்டி கடை வைப்பதற்கோ, தேநீர் கடை வைப்பதற்கோ, ஒரு பலசரக்கு கடை வைப்பதற்கோ அல்லது வேறு ஏதேனும் வியாபாரம் செய்வதற்கோ தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் முயற்சித்தால்
அது கொடூரமான ஒடுக்குமுறைகளால் தடுக்கப்படுகிறது. இந்த 3 ஆண்டுகளில் தலித் மக்கள் மீது நடக்கிற வன்முறை, இவ்வளவு சட்டம், இவ்வளவு தலித் இயக்கங்கள், இவ்வளவு முற்போக்கு அமைப்புகள், இவ்வளவு மார்க்சிய அமைப்புகள் நிறைய உருவானதுக்கு பிற்பாடு கூட மன்னர் காலத்தில் நடந்த வன்முறையை விடவும் ஒரு கொடூரமான வன்முறை அரசு நடத்துறதில்ல. இங்கு சாதி அமைப்புகளும் இந்து கண்ணோட்டம் கொண்டவர்களும் பொது வீதியில் நடத்துகிறாங்க. இதை கேட்பதற்கு நாதியற்று இருக்குது. இது போன்று எனக்கு தெரிந்து தலித் மக்கள் மீதான இப்படி கொடூரமான வன்முறை, இந்த பண்பாட்டு ரீதியான வன்முறை 2000 ஆண்டுகளில் நடந்ததாகவே நான் பார்க்கல. ஒடுக்குமுறை இருந்திருக்கும், பொது இடத்துக்கு வரக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான வன்முறை நடக்குதுன்னு சொன்னால் அது தற்செயலாக நடக்கிறதில்ல. ஏன் அப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது வன்முறை நடப்பதற்கான அடிப்படை காரணம், ஒவ்வொரு ஜாதி இந்துவும், தலித் அல்லாத ஒவ்வொரு ஜாதி இந்துவும் இயல்பில் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கிற ஒரு தலித் அல்லாத ஜாதி இந்து இருக்கிறாருன்னா கோடிக்கணக்கான தாழ்த்தப்பட்ட மக்களை விட தன்னை உயர்வானவனாக கருதுறாரு. அப்போ தலித் மக்களுக்கு எதிரான கண்ணோட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணோட்டம் தான் தலித் வன்முறையாக மாற்றம் பெறுது. அப்போது தலித் வன்முறையின் போது மட்டும் கண்டிப்பதனால் தலித் வன்முறையை நிறுத்த முடியாது. தலித் மக்களுக்கு எதிரான கண்ணோட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணோட்டத்துக்கு எதிரான பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்வது என்பது டாக்டர் அம்பேத்கர் பண்பாட்டு ரீதியாக சாதி எதிர்ப்பு, இந்து மத எதிர்ப்பு அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் செய்தால்தான் ஒழிக்க முடியும். அப்போ வன்முறையை தடுக்கணும்னு சொன்னால் அந்த தலித் விரோத கண்ணோட்டம், ஒரு தாழ்த்தப்பட்டவரை தன்னை விட மட்டமாக பார்க்கிற மனோபாவம் இருக்குது பார்த்தீங்களா மக்கள் மத்தியில், அதுக்கு எதிரான தொடர் பிரச்சாரம் செய்தால் தான் மாற்ற முடியும். பொருளாதாரத்தில் ஓரளவு முன்னேறி வந்தாலும் சமூக ரீதியாக பின்தள்ளி வைக்கப்படுவதும் தலித் மக்கள் மீதான சாதிய பார்வை என்பதும் உடனடி மாற்றத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய தேவைகளாகவே உள்ளன. இடஒதுக்கீடு என்பது மிக முக்கியமான விவாத பொருளாக தலித் மக்கள் விடுதலை குறித்த ஆய்வுகளில் உள்ளது. இந்த தலித் மக்களினுடைய வாழ்வில் சிறு முன்னேற்றம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. 47 இருந்ததை விட இன்றைக்கு அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள், அவர்கள் படித்திருக்கிறார்கள், வேலைகளை அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவற்றுக்கெல்லாம் இடஒதுக்கீடு ஒரு முதன்மையான காரணம் என்பதை மறுக்க முடியாது. இடஒதுக்கீடு தான் முற்றுமான சமூக நீதி என்று நான் சொல்ல வரவில்லை. சமூக நீதியை அடையும் பாதையில் இடஒதுக்கீட்டுக்கு ஒரு இடம் இருக்கிறது. இடஒதுக்கீடு என்பது கூட ஒரு தற்காலிகமான வழி என்று தான் நாம் சொல்லுகிறோம். ஆனால் இடஒதுக்கீடு இல்லை என்றால் மக்கள் இந்த அளவுக்கு படித்தும் வேலைகளில் அமர்ந்தும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பே தலித் மக்கள் இடஒதுக்கீட்டை பெற்றார்கள். 1943 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி 11ஆம் தேதியிலே இருந்து அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை இந்தியா முழுவதற்கும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பெற்றுத்தந்தார். அதற்கு அவர் ஒரு நெடிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருந்தது. இங்கிலாந்துக்கு போய் அங்கே இருக்கிற அதிகாரிகளோடும் அமைச்சர்களோடும் பேசி தலித் மக்களுக்கு இடஒதுக்கீடு தரப்பட வேண்டும் என்பதில் இருக்கிற நியாயங்களை எல்லாம் அவர்களுக்கு புரிகிற ஆங்கிலத்தில் எடுத்து சொன்ன ஒரு பெரிய மேதையாக அம்பேத்கர் அவர்கள் இருந்த காரணத்தினாலே அவர்கள் அந்த செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு இடஒதுக்கீட்டை வழங்கினார்கள். ஆனால் இடஒதுக்கீடு என்பது போதுமான வளர்ச்சியை தலித் மக்களுக்கு வழங்கவில்லை என்று புள்ளி விவரங்களுடன் பட்டியலிடுகின்றனர் ஆய்வாளர்கள். இடஒதுக்கீடே போதுமானது என்று சொல்ல முடியாது. இன்னும் அந்த இடஒதுக்கீட்டில் பல மாற்றங்கள் செய்யப்பட வேண்டி இருக்கின்றன. அவர்களினுடைய எண்ணிக்கையை ஒட்டி இடஒதுக்கீடு கூட்டப்பட வேண்டியிருக்கிறது. அந்த எண்ணிக்கையை நாம் இன்று வரையில் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்காமல் இருக்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டால்தான் எந்தெந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எவ்வளவு தொலைவில் இருக்கிறார்கள் என்பது தெரியும். 1871 இருந்து இந்தியாவிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. 31 சாதிவாரி கணக்கெடுப்பு முடிந்து போய்விட்டது. 1941 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற காரணத்தால் மக்கள் தொகை கணக்கெடுப்பே அப்போது எடுக்கப்படவில்லை. 51 அதாவது இந்தியா விடுதலை பெற்றதற்கு பிறகு எடுக்கப்பட்ட அந்த முதல் கணக்கிலிருந்து இன்று வரையில் சாதி வாரி கணக்கெடுப்பை நாம் நிறுத்திவிட்டோம். சாதியை நம்மால் ஒழிக்க முடியவில்லை, ஆனால் சாதி வாரி கணக்கெடுப்பை ஒழித்து விட்டோம். அதனால் யார் யார் எவ்வளவு இருக்கிறார்கள் என்பதை ஒரு யூகமாகத்தான் இன்றைக்கும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 31வது ஆண்டு கணக்கெடுப்பை வைத்து அதனை பெருக்கி பெருக்கி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர உண்மையான கணக்கு இன்று வரையில் சரியாக வெளிவரவில்லை. இந்தியா போன்ற ஒரு நாட்டில் பட்டியல் இனம் என்ற ஒன்று அவசியமா என்று ஒரு தரப்பினர் கேள்வியை முன்வைக்கின்றனர்.
ஆனால் தலித் மக்களுக்கு அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு போதுமான அளவு தலித் மக்களை சென்றடையவில்லை என்கின்றனர். உதாரணமாக, தலித் மக்களின் நலனுக்காக அமைக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின ஆணையத்தின் தலைவருக்கு ஒரு கேபினட் அமைச்சருக்கான அந்தஸ்தை வழங்கி இருக்கிறது அரசியல் அமைப்பு சட்டம். இடஒதுக்கீடு என்று சொல்லக்கூடிய இந்த பிரதிநிதித்துவம் என்ற உரிமையை சட்ட ரீதியாக அம்பேத்கர் தலித் மக்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த பிரதிநிதித்துவ உரிமை என்பது எந்த வகையில் இந்த மக்களுக்கு பயன்பட்டிருக்கிறது என்ற ஒரு ஆய்வை நீங்கள் இந்த ஒரு 70 ஆண்டுகளில் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இன்னும் கூட ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை செயலாளராக கேபினட் செக்ரட்டரி என்ற பதவிக்கு இன்னும் கூட தலித்துகள் வர முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. நீங்கள் கடைநிலை பணிகளில் தலித்துகள் பெரும்பாலும் அந்த உரிமையை அவர்கள் கேட்காமலேயே அது வழங்கப்படுகிறது. ஆனால் ஒரு தலைமைச் செயலாளர் பதவி, முக்கியமான செயலாளர் பதவிகள், இப்படி நீங்கள் ஐஐடி போன்ற நிறுவனங்கள், இன்னும் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள், இப்படி நீங்கள் ஒரு ஒரு சர்வேவை நீங்கள் இந்த 70 ஆண்டுகள் எடுத்தீங்கன்னா அது ஒரு உரிமையாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த உரிமை எந்த அளவுக்கு இந்த 70 ஆண்டுகளில் அவர்கள் அதை அனுபவித்திருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த புள்ளி விவரம் மிக மிக குறைவாக இருக்கிறது. பலர் கேட்கிறார்கள், எத்தனை காலம்தான் நீங்கள் இடஒதுக்கீடு வழங்குவீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்கிற யாரும் எத்தனை காலம்தான் இந்த மண்ணில் சாதி இருக்கும் என்று கேட்பதில்லை. சாதியை பற்றி கவலைப்படாமல் சாதியின் பெயராலான இடஒதுக்கீட்டை பற்றி மட்டுமே நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் மிகச் சுருக்கமாக விடை சொல்லலாம், இந்த இடஒதுக்கீடு என்பதே சாதியின் அடிப்படையில் வழங்கப்பட்ட ஒன்றுதான். எனவே சாதியின் பெயரால் மறுக்கப்பட்ட உரிமைகளை சாதியின் பெயரால் நாடு வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த திட்டம். ஆகையினால் எத்தனை காலம் இந்த மண்ணில் சாதி இருக்கிறதோ அத்தனை காலம் இந்த மண்ணில் சாதியின் பெயரால் இடஒதுக்கீடும் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய பார்வை. சுதந்திர சுவாசக்காற்றை சுவாசிக்க தொடங்கி 70 ஆண்டுகள் உருண்டோடிவிட்ட வேளையில் தலித் சிந்தனை குறித்த எழுச்சி இன்று எல்லா மட்டத்திலும் பேசுபொருளாகி வருகிறது. முன்பெல்லாம் நீங்கள் கிராமங்களுக்கு போனீங்கன்னா அங்க ஒரு நாயக்கர் தெரு, ஒரு நாடார் தெரு, ஒரு கோனார் தெரு, ஒரு வன்னியர் தெரு, ஒரு கவுண்டர் தெரு, சேரி என்று இருக்கும். இதுதான் புவியியல் கட்டுமானம். ஆனால் இன்றைக்கு நகரங்களில் இது போன்ற தெருக்களை நாம் பார்க்க முடியாது. இந்த தெருக்களில் இன்ன சாதியினர் தான் வசிக்கிறார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. அந்த புவியியல் கட்டுமானம் உடைந்து விட்டது. ஆனால் சமூக கட்டுமானம், மனதளவில் இருக்கக்கூடிய சாதிய கட்டுமானம் இன்னமும் இடைநிலை சாதியினருடைய மனதில் தலித்துகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பட்டியலின சாதியினருக்கும் எதிராகவே இருக்கிறது. சேரி என்கின்ற தமிழ் சொல்லே குறுந்தொகை காலத்திலிருந்து கலித்தொகை காலம் முதல் நாடு காக்கும் வீரர்கள் வாழும் தெரு என்றுதான் அறியப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 9 மற்றும் 10ஆம் நூற்றாண்டுகளில் கூட பார்ப்பனர் என்று அறியப்பட்ட மக்கள் வாமனன் சேரி, பார்ப்பனன் சேரி, வல்லபன் சேரி என்று அறியப்பட்ட பல்வேறு சேரிகளில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதும் வரலாறாக இருக்கிறது. சமூக பொருளாதார படிநிலைகளில் பின்தங்கியிருக்கும், இல்லை பின்தங்க வைக்கப்பட்டிருக்கும் தலித் மக்களுக்கு எல்லா துறைகளிலும் கூடுதல் பயன்கள் கிடைக்கச் செய்ய வேண்டியதே இப்போதைய இன்றியமையாத தேவை. அவர்களின் வறுமை என்பது பிற சமுதாயத்தினரின் வறுமையோடு சமப்படுத்தப்பட வேண்டும். இல்லையென்றால் தலித் மக்களின் பொருளாதார முன்னேற்றம் குறித்த விவாதம் என்பது வெற்று இறைச்சலாக மட்டுமே இருக்கும்.